சங்கீதா போடுற விஷயம் வந்து யார் காரணம் நினைக்கிறீங்களா? அது காரணம் விஜய் தான் இருப்பாரு. நடந்திருக்கும். ஏஆர்மான் கூட டைவர்ஸ் வந்துச்சு, அது மாதிரி யாரும் கேட்க வரலையே. விஜய் அரசியல் வந்து விஜய் பத்தி கேட்க வரீங்க. ஏஆர் ரகுமான் வந்து ஆஸ்கார் விருது பெற்றவர், அவரை பத்தி நீங்க கேட்க மாட்டீங்க. என்ன சொல்ல வராருன்னு தெரியல. நான் அவங்க ரசிகர்கள் வந்து கொஞ்சம் ஏமாற்றம் தான். இருந்தாலும் அவங்க ரசிச்சுட்டாங்க பசங்க. அவங்க அரசியல் வந்ததுலேருந்து தமிழ்லேருந்து ஒரு அரசியல் வந்ததுக்கு அப்புறம் தான் பண்ணுறாங்க. அவர் கள்ளத்தோட போனா தீட்டாங்க, அவ்வளோதான். வீட்டில் இருக்கிறவங்களை காப்பாற்றிட்டு அதுக்கப்புறம் நாட்டை காப்பாற்ற வர சொல்லணும். விஜயா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. விஜய் சங்கீதா போடுற விஷயம் வந்து யார் காரணம் நினைக்கிறீங்களா? அது காரணம் விஜய் தான் இருப்பாரு. விஜய் வந்து எலெக்ஷன் வந்துட்டாரு, ஓகேங்களா? விஜய் எலெக்ஷன் வந்ததால வந்து ஒன்லி வந்து ஒரு நாட்டை பார்க்கலான்றாரு. அவர் சொல்றத போய் வந்து ஒய்ஃப் தாங்க முடியாம கூட இருக்கலாம். அதால அவங்களுக்கு மனசு வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிருக்கும். அது ஒரு ரீசனா இருக்கலாம். அதெல்லாம் வேற ரீசன் வந்து அவன் சினிஃபீல்ட்ல என்ன ஒர்க் பண்ணான்னு மறைமுகமா என்ன பண்ணான்னு யாருக்கும் தெரியாம இருக்கு. அது கூட ரீசனா இருக்கலாம். அதான் காரணமா இருக்கலாம். கட்சி ஆரம்பிச்சாரு, கட்சி தொடங்கிட்டாரு. அதுல இருந்து 24 25 2 வருஷம் போயிடுச்சு. ஆனா இப்போ எலெக்ஷன் டைம்ல வந்து பூகம்பம் வெடிக்கிறது காரணம், பூகம்பம் வெடிக்கிறது காரணம் வந்து இப்பதான் பொறுமையா தெரிஞ்சிருக்கும்ல. இப்ப வந்து பட்டாசு கொளுத்துனே வெடியாது, புகஞ்சுதான் வெடியும். அதே மாதிரி அவங்க வீட்டுல கொஞ்சம் புகஞ்சு இஞ்சிருக்கும், அது வெளியே தெரிஞ்சிருக்காது. இப்ப வெளியே வச்சு வந்துக்குது. அதனாலதான் உள்நோக்கெல்லாம் இல்ல, உள் குத்து இருக்கா கேட்பீங்க. உள்நோக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. சில பேர் வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க, இவங்க வீட்டுல இந்த மாதிரி பண்றாங்க அந்த மாதிரி பண்றாங்கன்னு. இவரு வந்து கட்சி இவங்க பணம் இருக்கிறதுக்கு வந்து இவரு வந்து உள்ள வந்து தேவையில்லாத பண்ண முடியும். இவரு சினிஃபீல்ட்ல இருக்காரு, இவரு இங்க இருக்காரு. அதால வந்து நீங்க வேற மாதிரி நீங்க என்ன கேட்க வரீங்க கூட எனக்கு புரியாது. பாயிண்ட் ஆஃப் வியூல இவங்க தான் காரணமா கேக்குறீங்க. கண்டிப்பா இவங்க காரணம் இல்லை, ஓகேங்களா? இவங்களுக்குள்ள ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல ஃபேமிலிக்குள்ள எதாவது நடந்திருக்கும். ஏஆர்மான் கூட டைவர்ஸ் வந்துச்சு, அது மாதிரி யாரும் கேட்க வரலையே. விஜய் அரசியல் வந்து விஜய் பத்தி கேட்க வரீங்க. ஏஆர் ரகுமான் வந்து ஆஸ்கார் விருது பெற்றவர், அவரை பத்தி நீங்க கேட்க மாட்டீங்க. விஜய் வந்து இங்க இருக்கிறத எலெக்ஷன் விஜய் பத்தி மட்டும் கேட்குறீங்க. எத்தனை பேர் டைவர்ஸ் ஆகிங்க அவங்க பத்தி கேட்கலாமே. நீங்க விஜய் மட்டும் பர்டிகுலரா மென்ஷன் பண்றீங்க. அது அவங்க தனிப்பட்ட விஷயம், நம்ம அவங்க வாழ்க்கையில தலையிடக்கூடாதுல்ல. அதான் சொல்ல வரேன். டிவிக்கு தலைவர்ன்றதால நீங்க கேட்கறது தப்பு இல்லை. இது வந்து அவங்க குடும்ப விஷயத்துல யாருமே தலையிடக்கூடாது. அது அவங்க விருப்பம், தனிப்பட்ட விருப்பம், அவங்களோட உரிமை அது, ஓகேங்களா? அதை வந்து நம்ம கோர்ட்டு தான் டிசைட் பண்ணணும், நம்ம வந்து டிசைட் பண்ணக்கூடாது. ஓகேவா? அந்த லைன் ஓகேவா? சரி, ஃபைட்டிங் ஓகே. ஆனால் இப்போ ஒரு பெரிய சர்ச்சையாக போயிட்டு இருக்கிறது பாவேக விஜய் சங்கீதா அவங்களோட பிரிவினை வந்து எது எப்படி உருவாக்குறாங்க? அரசியலாக உருவாக்கலாம்னு நான் வெளிப்படையாக சொல்கிறேன். அரசியலாக உருவாக்குறாங்களா இதெல்லாம் நம்மளுக்கு தெரில. இருந்தாலும் சங்கீதா அவங்கள வந்து ரொம்ப நாளாக காணோம். அவர் ஏதாச்சும் ஒரு விளக்கம் கொடுத்துருக்கலாம் அதுக்கு. இப்போ வந்து அவங்க 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 உண்மையாகவே வந்திருந்தாலும் இது அரசியலாக தான் மாறும். அதனால் அதையும் அவர் தான் சமாளிக்கணும். அவர் என்ன சொல்லிட்டு வராருன்னு தெரில. அவர் கொள்கையே ஒன்றும் புரியல. அது நாங்களும் அவர் வரும்போது எதிர்பார்த்தோம், எதனா ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்தோம். ஆனால் சரியான கொள்கை அவர் கரெக்டாக பேச மாட்டேறாரு. கரெக்டான ஒரு இதுவும் இல்லை. என்ன சொல்ல வராருன்னு தெரில. நான் அவங்க ரசிகர்களுக்கு வந்து கொஞ்சம் ஏமாற்றம் தான். இருந்தாலும் அவங்க ரசிச்சுட்டானுங்க பசங்க, ரொம்ப எதிர்பார்த்து இருந்தானுங்க. இனிமேல் அவனும் சின்ன வயசில் இனிமேல் தான் அவங்களுக்கும் புரியும், அந்த பசங்களுக்கும். அவ்வளோதான். சங்கீதா விஷயம் வந்து இதோ முடிஞ்சால் நல்லாயிருக்கும். அவங்கள அசிங்கப்படுத்த வேணாம். ரசிகர்கள் வந்து அவங்கள வந்து திட்டுறாங்க, மீடியாவில் வந்து பயங்கரமாக திட்டி வீடியோ போடுறாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. அவங்களும் நேர்மையாக தான் இருந்தாங்க, பாவம்ல. இதெல்லாம் அவங்க பர்சனல் லைஃப் ப்ரோ, இதுக்குள்ளே தலையிறது நம்மளோட இது கிடையாது. அது வந்து அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்கிற லைஃப், இது நம்ம தலையிடக்கூடாது. மற்றபடி அரசியலை பற்றி கேட்கணும்னா அதை பற்றி இந்த அரசியல் வந்துட்டு அவங்க எல்லாத்தையுமே கிளறுவாங்க தான், ஓகேங்களா? அது வந்து அவங்க 2 பேருக்குள்ள இருக்க லைஃபு, இன்னொன்று ஜட்ஜி, அவங்களோட 3 பேர் சம்மந்தப்பட்டது. இதுக்குள்ள நம்ம இன்வால்வ் ஆகக்கூடாது. இதுக்கு யார் காரணமாக இருப்பாங்கன்னா விஜய் தான் ப்ரோ. விஜய் தான் விசாரணை பண்ணணும். ப்ரோ, ஒருத்தவங்க பற்றி ஒரு தாட் இருக்கும், என்னை பற்றி உங்களுக்கு ஒரு தாட் இருக்கும். அது மாதிரி அவங்களோட தாட் அது என்ன நடந்திருக்குன்னு அதானே சொல்கிறல. நம்ம வந்து என்ன உன கற்பனையாக நம்ம என்ன 1000 சொல்லலாம். அவங்க 2 பேருக்குள்ளே தான் தெரியாது. நம்ம வந்து விஜய் இப்படி இருக்காரு, அவர் அந்த அவங்கள வச்சிருக்காரு, இவர்
அவங்க 2 பேருக்குள்ள என்ன நடந்ததுக்கு அவங்களும் தெரியும். இது வந்து மற்றவங்க வந்து இது பண்ணி இன்வால்வ் ஆகுது, ஃபர்ஸ்ட் அவங்க லைஃபுக்குள்ள இன்வால்வ் ஆகுறது தப்பு. கட்சியா போயிட்டு இருக்குது தாவேக்கா நம்மளுக்கு வந்து தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னா டிஎம்கே தான். இல்ல இப்போ அந்த தாவேக்கா சங்கீதம் அவங்க மேட்ரு ஒரு பெரிய இஷ்யூவா போயிட்டு இருக்கு. என்ன காரணம்? தளபதி விஜய் இருக்காரு. சரி, அதை பத்தி நம்மளுக்கு அது சினிமாவில் இண்டஸ்ட்ரியில அப்படிதான் இருக்கு. அதெல்லாம் கண்டுக்கிற கூடாது. யார் காரணம்? அரசியல்வாதிகள் காரணம் சொல்லுங்க. அதெல்லாம் என்னங்க நீங்க கல்யாணம் ஒய்ஃபுக்கு அதுக்கு அரசியலுக்கு என்ன சொல்றது? இல்ல அரசியல் தான் இதுக்கு முழு காரணம் சொல்லுவாங்க. டிஎம்கே தான் முழு காரணம் சொல்லுவாங்க. அதங்க நீங்க கோடிக்கணக்கில் ஒரு சொத்து வச்சிருக்காரு, அது போய் டிஎம்கே இது பண்ண முடியுமா சொல்லுங்க? இது யார் காரணம்? சும்மா ஒரு கட்சி மாதிரி வரும். அவரு மேற்படி ஆளு எல்லாம் கனெக்ஷன் இருக்கு, அதனால அவங்க ஒய்ஃபு வேணான்ட்டு போறாங்க, அவ்வளவுதான். இது அரசியல் பின்னாடி அரசியல் சூழ்ச்சி இது. அதெல்லாம் எதுவுமே இல்லை, நம்மளாம் கற்பனை பண்ணிக்கிறது. டிஎம்கே காங்கிரஸ்ல இருந்து போறது. இல்லப்பா இதுக்கெல்லாம் உள்ள வர மாட்டாங்கப்பா. அவருக்கு ஸ்டாலினுக்கு இதே வேலை, ஸ்டாலினுக்கு இதே வேலை, அவருக்கு நிறைய வேலை இருக்கு. அவர் நினைச்ச எல்லாம் பண்ணுவாரு, இப்ப குறைச்சிக்கிட்டு இருக்காரு. நல்லா தமிழ்நாடு அவருக்கு நல்லா ஏதோ ஓரளவுக்கு இருக்கு, இல்லைன்னா வெறும் இந்தி மயமா தான் ஆயிரும். இந்தி மயமா ஆயிரும். அப்ப தமிழ்நாட்டில் தமிழக வாழ முடியாது. தாவேக்கா விஜயும் அவங்களுக்கு சங்கீதம் ஒரு பெரிய இஷ்யூவா போயிட்டு இருக்கு. இது யார் காரணம்? சத்தியமா எனக்கு அதை பத்தி ஐடியா சாரி தெரியல. ஆமா ப்ரோ, அரசியல் வந்ததுலேருந்து தான் ப்ரோ இதில் ஆரம்பிச்சது அவருக்கு. அது முன்னாடிலேருந்து ஒழுங்காக தான் இருந்தது, அரசியல் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி மாற்றம் அது. ஐயோ ப்ரோ இல்லை ப்ரோ, காரணம் தெரியல ப்ரோ. பின்னாடி வந்து யாரு கேட்கறாங்க? அவங்கள யாரு கேட்கறாங்க? இது அரசியல் கட்சிக்காரங்க ப்ரோ. அரசியல் வந்ததுலேருந்து தான் ப்ரோ இந்த மாதிரி, அரசியல் வந்ததுலேருந்து தான் அந்த மாதிரி இருக்குது. அது முன்னெல்லாம் இந்த மாதிரிலாம் இல்லை ப்ரோ. அரசியல் வந்ததுக்கு அப்புறம் அது உள்குத்து அது பண்ற மாதிரி இருக்கு எல்லாரும் வச்சு. இல்லை ப்ரோ, வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு தெரியல, ஆனா வாய்ப்பு இருக்குதா சொல்றாங்க. அதை பத்தி என்னன்னு தெரியல ப்ரோ. ஆனா நிறைய கட்சி இருக்கு, அது ஒரு புதுசா வந்து வச்சா நான் வெற்றி பெற வாய்ப்பு இல்லை ப்ரோ. அவ்வளோ ஆனா வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க கொஞ்சம் கொஞ்சம். இல்லை ப்ரோ, மாற்றம் வந்தா நல்லா தான் இருக்கும். வரணும் ப்ரோ, ஏதாவது நல்ல ஒரு ஆட்சி வரணும், வந்ததுன்னா கரெக்டா இருக்கும் ப்ரோ. ப்ரோ புரியல. ஆமா ப்ரோ, மாற்றம் கண்டிப்பா வரணும் ப்ரோ, வந்தாதான் ப்ரோ. யார் காரணம்? அவங்க பிரியத்துக்கு அவங்க தான் காரணம். இதுக்கு யார் காரணம் நம்ம என்ன சொல்ல முடியும்? இது எப்படி தூண்டி விட முடியும்? புருஷ பொண்டாட்டிக்குள்ளன்னா அவங்க கிட்ட இல்லாத பணமா? அவர் கள்ளத்தோடவுல போனா தீர்த்து விட்டாங்க, அவ்வளவுதான். கட்சிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு மாசம் அவர் கட்டம் தான் ஏற்கனவே 2வது தானப்பா. கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் கட்சி ஆரம்பிச்சுக்க அப்புறம் என்ன, இது யார் தூண்டல் எல்லாம் கிடையாது. பின்னாடி வந்து யாரும் செயல்பட யார் செயல்படுவாங்க? அவங்க பொண்டாட்டிக்கு அவரு தான் இருக்கணும், வேற யார் செயல்படுவாங்க? யார் காரணம்? இப்போ அவங்க தான் காரணம். அவங்களே தான் காரணம். இப்ப யாருக்கு ஓட்டு போடணும், ஓட்டுக்கு நான் போடுவேன்றதானே கேக்குறேன், கேள்வி கேக்குறீங்க. தாவேக்கா தலைவர் விஜய் ஒய்ஃப் சங்கீதா டிவோர்ஸ் பத்தி பேசிட்டு இருக்காங்க. என்ன காரணம்? யாரா இருக்கும்? யாரா இருக்கும் எனக்கு என்னப்பா தெரியும்? பாவம், அவங்க ஏதோ நல்லா வாழ்ந்துட்டாங்க, அவங்கள போய் பிரிச்சு விட்டுட்டீங்க. யார் பிரிச்சாங்க? யார் பிரிச்சாங்கன்னா யார் பிரிச்சாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். அப்ப விஜய் நல்லா தானே இருக்காரு, இல்லையா? வேற ஆள் கூட இருக்காரு. இவ்வளவு நாளா இல்லாத அவங்க பொண்டாட்டி எதுக்கு இப்போ வந்து கேஸ் போட்டுக்குது? ஏன் போட்டாங்க? ஏதோ உள்நோக்கம் ஏதாவது இருக்கும், அவ்வளவுதான். உள்நோக்கத்துக்கு யார் காரணம்? யார் காரணம்? விஜய் தான் காரணம். முதல்ல அவர் குடும்பத்தை பார்க்கல, புரியுதா? நாட்டை காப்பாற்றணும், முதல்ல வீட்டில் இருக்கிறவங்களை காப்பாத்திட்டு அதுக்கப்புறம் நாட்டை காப்பாற்ற வர சொல்லணும். விஜயா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. கரெக்டா? அவ்வளோதான், வேற என்ன வேணும்? வேற எந்த கட்சி எதுவும் பின்னாடி இருந்து இயக்குதா அவங்க? யாரு? விஜயா? அவங்க ஒய்ஃபையா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீங்களே தான் சொல்லிக்கிறீங்க அது மாதிரி. 20ஆம் தேதி வந்து கோர்ட் வந்து தீர்ப்பு சொல்றாங்க. ஆமா, அதுக்கு என்ன யார் எப்படி சொல்லுவாங்க? ஏன்னா எந்த மாதிரி போகும்? ஏன்னா விஜய் வந்து இதுக்கு முன்னாடி ரியாக்ஷன் கொடுக்கல. என்னவா இருக்காரு? என்ன அவங்க குடும்பத்தை போய் நம்ம பார்த்து பப்ளிக்கா பேச முடியுமாயா? சொல்லுங்க. ஆனா இதெல்லாம் யாரும் ஏற்கிற மாதிரிலாம் தெரியல. அவங்க வந்து இவ்வளவு நாள் வெயிட் பண்ணியிருந்தாங்க, சங்கீதா வெயிட் பண்ணி இப்ப எந்த டைம்ல அவரை கவுக்கணும்னு நினைச்சு வந்துட்டாங்க. அவங்க தான் நினைச்சிருக்காங்க. அவங்க பின்னாடி எல்லாம் யாரும் ஏற்கலாம் இல்ல. அவங்களுக்கு அவங்க ஒய்ஃப் இல்ல, அவங்களுக்கு இருக்கும்ல அந்த வழி, அதனால அதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டேங்குது. ரொம்ப முக்கியமா அந்த கேள்வியே. என்ன சொல்றேன், 2026 யார் வருவாங்கன்னு எனக்கே தெரியாது. ஆனா விஜயும் நிக்கிறாரு, திமுக கட்சியும் நிக்குது.
ஆனா நான் ஓட்டு போடுறது சீமான் கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேன்.